அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 231 அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அகவல், அதாவது உபதலைப்பு எண் 2, அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1557 1558. மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்தே அருளமுதறுத்திய அருட்பெருஞ்சோதி. ஓர் ஆன்மா பரிபாகம் அடைவதற்கு இருள், மருள், அருள் என்ற மூவித நிலைகளில் செலுத்தப்பட வேண்டியுள்ளதாம். ஐம்புலன் அறிவு மட்டும் கொண்டு விளங்கும் ஆன்மாக்கள் இருள் நிலையில் உள்ளவை. கடவுள் நியதியால் தேகபோகங்கள் கொண்டு மெய்யறிவு விளங்கா அந்தகாரத்தில் அவ்வான்மாக்கள் வாழ்ந்து வருகின்றனவாம். அப்பிறவிகள் யாவும் கடந்து மனித பிறப்படைந்து மன அறிவு கொண்டு விளங்கு நிலையே மருள் நிலையாக பகரப்படுகின்றது. இம்மனோ பகுத்தறிவு அன்பினால் நிரம்பி பக்குவப்படப்பட அறிவு ஒளியும் அதிகரிக்கும். இப்பக்குவ மனோ அறிவில்தான் ஆன்ம உண்மையும் கடவுள் ஞானமும் வெளிப்படும். இவ்வான்ம கடவுளின் இயல் உண்மை பெருந்தன்மையே அருளாம். இதுவே ஆன்மாவுக்கு முடிவான அருள் நிலையாக ஆணை செய்யப்பட்டுள்ளதாகும். ஆதலின் மனிதன் அருள் நிலைக்கும் இருள் நிலைக்கும் இடையில் மருளில் மயங்கி வாழ்ந்து கொண்டுள்ளான். இந்நிலை நின்று தெளிவு பெற வேண்டியுள்ளது. இவனுக்கும் கடவுள் நியதியால் தேகபோகங்கள் உண்டாகின்றன. ஆனால் அறிவறியாமையால் பற்று மிகுதியால் இருளிலும், ஓரளவு பற்ற அறலால் ஒளியிலும் சென்று சென்று மயங்கி வீழ்ந்தும் தெளிந்து எழுந்தும் முடிவில் வேண்டுதல் வேண்டாமையற்ற அருள் நிலையில் அமைகின்றான். நம் வள்ளலை ஆட்கொண்ட அருட்பெருஞ்சோதி மருள் மயக்கையெல்லாம் ஒழித்து விட்டதாம். மாயா கண்மச் செயல்கள் யாவும் அருள் ஒளியின் காரியமாக காண்கின்றார். மேலும் அவ்வருள் ஒளி இவருக்கு சிறந்த வரம் யாவும் வழங்கிவிட்டுள்ளதாம். அதனால் இவருடைய குறைகள் தீர்ந்தன. முடிவாக அருள் அமுதம் ஊட்டப்பெற்று மரணமில்லா பேரின்ப வாழ்வும் அருளப் பெற்றார் என்று அறிகின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு